பெரும்பாலும் ராணுவம், போலீஸ் இந்த துறையில் இருப்பாங்க. ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. எதுக்குமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தைரியமாக செயல்படுவாங்க. இந்த ஜாதகர் ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. நீதி, நேர்மை, பண்பு, ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த அம்சங்களும் அவங்கள்ட்ட நிறைஞ்சா இருக்கும். தனக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நல்ல கலரா, அழகா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு பிடிக்கும். பணம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய தகுதி இருக்கான்னு பார்த்து செலவு பண்ணுவாங்க. அன்பான ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஜென்ம நட்சத்திரமும் அதன் பலன்கள் பற்றி ஆராயப் போகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அந்த 27 நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அசுன் நட்சத்திரமாகும். இதன் அதிபதி கேது ஆவார். மேலும் இந்த அசுன் நட்சத்திரம் மேச ராசியில் இருக்கும். ஸோ காலச்சக்கரத்தில் மொத்தம் ஃபஸ்ட்டு ராசி, முதல் ராசி தான் மேச ராசி ஆகும். இதன் அதிபதி செவ்வாய் ஆவார். ஸோ மேசராசி அசுன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய், கேது ஆகிய 2 கிரகங்களுடைய ஒரு காம்பினேஷன் ஏற்படும். அதாவது செவ்வாய்ங்கிறது ஒரு மூர்க்கமான கோள், சண்டைக்குரிய கோள், வீரம், தீரம், ஆற்றல் நிறைஞ்ச கோள் தான் செவ்வாய். மேசராசி அசுன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் இராணுவம், போலீஸ் இந்த துறையில் இருப்பாங்க. ரொம்ப தைரியமாகவும் இருப்பாங்க. எதுக்குமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் தைரியமாக செயல்படுவாங்க. அதனால் பெரும்பாலும் இவங்க எடுக்கும் முயற்சிகள் வெற்றியில் தான் முடியும். ஆனால் அந்த வெற்றி ஈஸியாக முடியாது. கடுமையாக போராடித்தான் வெற்றி பெற முடியும். ஏன்னா அந்த செவ்வாய்க்கு காம்பினேஷன் அப்படி. மேலும் அந்த அதே சமயம் போராட்டத்தில் சில சமயம் தோல்வியும் கிடைக்கும். அடுத்து இந்த ஜாதகர் ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க. நீதி, நேர்மை, பண்பு, ஒழுக்கம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த அம்சங்களும் அவங்கள்ட்ட நிறைஞ்சா இருக்கும். ஆனால் போராடாமல் இவங்க வெற்றி பெற முடியாது. சில சமயம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். அதான் இந்த மேசராசி அசுன் நட்சத்திரனுடைய குணாதிசயமாகும். மேலும் இந்த ராசிக்கு 2, 7 சுக்கிரன். குடும்பம் எடுத்தாச்சும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. குடும்ப பாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன் மனைவி மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பெரும்பாலும் இவங்க தனக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப அழகாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நல்ல கலராக, அழகாக அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பொண்ணு இவங்களுக்கு கிடைக்க யோகம் உண்டு. அது மாதிரி குடும்ப பாசம் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த குணம் இவங்கள்ட்ட உண்டு. இவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி புதன், 6க்கு அதிபதி புதனாக இருக்கிறதுனால இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது. எந்த விஷயத்துலமாமே குடும்ப பாசம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பாசம் கம்மியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்களை கொஞ்சம் எதிரியாக தான் பார்க்கக்கூடிய சுபாவம் உண்டு. இந்த மேசராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன். அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த அசுன் நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தவங்க தனது தாய் மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். தாய் பாசங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து சூரியன் நல்லபடியாக இருக்குது. அப்போ தந்தை பாசம் இவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். 4, 5 சந்திரன், சூரியன் என்பதனால இவங்க தன் தாய் தந்தையர் மேலே பாசமாக இருப்பாங்க. அதனால் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இவங்க ஒழுங்காக செய்வாங்க. அடுத்து இவங்களுக்கு 9க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நல்ல பலமாக இருக்கும். அந்த 9க்கு அதிபதி குருவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இறக்க குணம் நல்லபடியாக இருக்கும். தர்ம சிந்தனை, இறக்க குணம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் யாருக்கும் உதவி செய்யறதா இருந்தால் ஈஸியாக செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உதவி செய்யக்கூடிய தகுதி இருக்கான்னு பார்த்து தான் செய்வாங்க. இது அவங்களுடைய குணம். பணம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய தகுதி இருக்கான்னு பார்த்து செலவு பண்ணுவாங்க. அடுத்து 10, 12 சனி இவங்களுக்கு நல்ல பலமாக இருக்குது. அந்த சனி இவங்களுக்கு லக்னாதிபதிக்கு பகை, ராசி அதிபதிக்கு பகையாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்க தொழிலில் நல்ல லாபம் அடையணும்னு ஆசைப்படுவாங்க. எலக்ட்ரிக்கல், மோட்டார், இரும்பு, கரண்டு இந்த மாதிரி சம்பந்தங்கள் பெரும்பாலும் ஈடுபடுவாங்க. இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் சனி ஆட்சி பெற்றிருந்தால் பெரிய தொழில் அதிபராக வர்றதுக்கு இவங்களுக்கு இடம் உண்டு. அதே சமயம் இந்த செவ்வாய் சனி நீசம் அடைஞ்சுன்னா ரொம்ப கஷ்ட ஜீவனாக வாழ இடம் உண்டு. ஸோ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாய் சனி உச்சம் ஆட்சி பெற்றுனா இவங்க ஒரு பெரிய அரசியல்வாதியாக வர யோகம் உண்டு. ஸோ மேசராசி அசுன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் அரசியல்வாதியாக வர்றதுக்கும் யோகம் உண்டு. அரசியல் ரொம்ப சாதிக்கக்கூடிய தன்மை, போராடக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட உண்டு. இப்போ அந்த அசுன் நட்சத்திரத்துக்கு மொத்தம் அதனுடைய அதிபதி கேது கிரகம். அந்த கேதுங்கிறது மொத்தம் 7 வருஷம். ஸோ இந்த பெரும்பாலும் அசுன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க பிறக்கும்போது கேது தசை நடக்கும். அதனால் சுமார் ஒரு 5 அல்லது 6 வயசு வரைக்கும் கேது தசை நடக்கிறது யோகம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பிறந்த உடனே குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். கஷ்டப்படுவாங்க. அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க.
ஒரு 5, 6, 7 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. அது பிறகு சுக்கிரசை ஆரம்பிச்சிடும். 6 வயசு கழிச்சு உங்களுக்கு சுக்கிரசை ஆரம்பிச்சிடும். ஒரு 6 வயசுலேருந்து பிறகு 20 வருஷம் சுக்கிரசை நடக்கும். ஸோ ஒரு 7, 8 வயசு சுக்கிரசையில் முதல் 2 வருஷம் நல்ல பலன் தராது. ஒரு 8 வயசு கழிஞ்ச பிறகு அம்மா அப்பாவுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அது யாராக இருந்தாலும், சினிமாக்காரங்களோ அரசியல்வாதி யாராக இருந்தாலும் அவங்க நல்ல யோகத்தை கொடுக்கும். அப்போ பண வரவுகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதில் முற்பாதி சுமாராக தான் போயிட்டுருக்கும். சுக்கிரதசையில் முற்பாதிங்கிறது மீடியமாக தான் இருக்கும். அதாவது இந்த குழந்தைக்கு 6 + ஒரு 10, 16 வருஷம் ஏஜ் வரைக்கும் குடும்பத்தில் வருமானம் வரும், அப்படி செலவு வரும், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதுக்கு பிறகு சூப்பராகிடும். பிறகு 16 வயசு முடிஞ்ச பிறகு 26 வயசு வரைக்கும் ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும். அப்போ ஒரு அரசியல்வாதி, சினிமா, தொழிலதிபர் இவங்கெல்லாம் பெரிய லெவலில் வந்துடுவாங்க. நடுத்தர யோகம் உள்ளவங்கெல்லாம் நார்மலாக போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுமாதிரி அடிமட்டத்தில் உள்ளவங்களுக்கும் நல்ல பண கஷ்டம் நீங்கள் குடும்பம் நிம்மதியாக ஓடும், கடன் தொகைகள் இருக்காது. அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் இந்த ராசி. அதுக்கு அடுத்து 26 வயசு வரைக்கும் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த 26 வயசுக்குள்ளே இவங்களுடைய கல்யாணம் எல்லாம் நடந்துடும், நல்ல தொழில் அவங்க செட்டில் ஆகிடுவாங்க, லைஃப் செட்டில்மெண்ட் ஆகிரும், உங்களுக்கு குழந்தை கூட பிறந்துடும். 26 வயசு முடிஞ்ச பிறகு சூரிய தசை நடக்கும். அப்புறம் 6 வருஷம். இந்த 6 வருஷ பீரியடில் சூரிய தசை எப்படி இருக்குதோ அவங்க ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அதை வச்சு கொஞ்சம் இந்த பண்ண இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சூரிய தசை உங்களுக்கு நன்மை தான் செய்யும். ஏன்னா 26 + 5 6 32 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடத்தும், இந்த சூரிய தசை நடத்தும். அந்த சூரிய தசையில் இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும், ஆனால் செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். வரவும் செலவும் சரிசமாக போயிட்டுருக்கோம். 32 வயசு முடிஞ்ச பிறகு சந்திரசை 10 வருஷம், அது சூப்பராக இருக்கும். ஸோ சந்திர திசையில் நல்ல பலமாக இருந்ததுன்னா ஜாதகத்தில் இவங்க சினிமா லைனில் இருக்கவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய ஸ்டாராக ஆக முடியும், ஒரு நட்சத்திரம் பரிமளிக்க முடியும். அரசியல்வாதிகள் ஒரு நல்ல பதவி கிடைக்கும். மற்ற மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ சந்திர திசை அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும். 32 + 10 42 வயசு முடிஞ்ச பிறகு 7 வருஷம் 49 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடக்கும். அந்த செவ்வாங்கிறது நல்ல பீரியடு. செவ்வாய் தசையில் இவங்க ஒரு நல்ல பெரிய தொழில் அதிபராக வர்றதுக்கு யோகம் உண்டு. ஸோ செவ்வாய் தசை நல்ல பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். அப்போ வீடு, நிலம், வாகன வசதி எல்லாமே ஏற்பட்டுரும் 49 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ராகு தசை 18 வருஷம் இருக்குது. அது சுமாராக இருக்கும், ஒரு மீடியமாக போயிட்டுருக்கும். ராகு தசை நன்மையும் கலந்து நடக்கும், முடியும் போது கொஞ்சம் கஷ்டம் கிடக்கும். அது மாதிரி குரு தசை அது ஒரு பரவாயில்லாமல் போகும். அப்போ குரு தசையில் பிள்ளைகளுக்கு யோகத்தை கொடுக்கும். இப்படி அவங்க லைஃப்பும் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆயுசு எவ்வளோங்கிறது அவங்க ஜாதகத்தை வச்சு தான் பார்த்து முடிவு சொல்ல முடியும். ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் உண்டு.